கடகராசிக்காரர்களுக்கு வார ஆரம்பத்தில் உங்களுடைய ராசிநாதன் ஆகிய சந்திரன் கூடுதல் சுபத்துவத்தோடு 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறார். அதே நேரம் வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா புதன்கிழமை நைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியிலே அவர் உட்காந்துருப்பார். புதன்கிழமை சாயந்தரத்திலிருந்தே சனிக்கிழமை வியாழன் வெள்ளிக்கிழமை முழுசாக ஒரு 2 நாட்கள் ஆட்சி என்கின்ற நிலைமையில அற்புதமாக இருப்பார். வாரத்தின் முதல் 2 நாட்கள் 12, 1, 2 என்கின்ற இடத்துல சந்திரனுடைய இயக்கம் இருக்கு. இந்த வாரம் அவர் சந்திராஷ்டம நிலைகள்லையும் இல்லை. ஒட்டுமொத்தமாக பெரிய அளவில் கடகராசிக்காரர்களுக்கு சோகம் இல்லை. என்ன இருந்தாலும் அந்த அஷ்டமச்சனியில் பட்ட கஷ்டம் இப்போ திரும்ப வரவே வராது. இன்னொரு 30 வருஷத்துக்கு கடகராசிக்காரர்கள் கவலைப்பட வேண்டாம். முதல் 2 நாட்கள் என்று சொல்லப்படக்கூடிய செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் கொஞ்சம் டல் அடிக்கும். வருமானத்தை விட செலவுகள் அதிகமாக இருக்கும். ஆனாலும் குருச்சுக்கரனோட ராசிநாதன் சேர்ந்து 12ஆம் இடத்துல இருக்கனால சுப செலவுகள் இருக்கும். என்ன சுப செலவு? வீடு கட்டுறதுக்கான செலவு, வீட்டுக்கு ஒரு பொருள் வாங்குறது, பிள்ளைங்களுக்கு எதனா பொருள் வாங்குறது, மனைவிக்கு கணவனுக்கு பொருள் வாங்கி கொடுக்கறது, நமக்கே தேவையானது. சிலருக்கு மட்டும் வீடே வாங்கக்கூடிய, வாகனம் வாங்கக்கூடிய இந்த மாதிரியான செலவுகள் முதல் 2 நாட்கள் இருக்குதுங்க. சிலருக்கு பயணங்கள் இருக்கும். அந்த பயணங்களால ஆதாயமும் இருக்கும். வெளிநாட்டு பயணமோ உள்நாட்டு பயணமோ அவரவருடைய ஜாதக தசாபுக்தி அமைப்புகளுக்கு ஏற்றார் போல பயணங்கள் அமைந்து அந்த பயணங்களின் மூலமாக நன்மைகள் இருக்கும். அப்படியே வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை 2 நாளும் பார்த்தீங்கன்னா ராசிநாதன் உங்களுடைய ராசியிலே இருக்கிறார். நல்ல எண்ணங்கள் இருக்கும், நல்ல முடிவுகள் தெரியும், எதையும் தைரியமாக சமாளிப்பீர்கள். பெரியதொரு கஷ்டங்கள் எதுவும் இருக்காது. மனசு கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும். புத்துணர்வோடு இருந்து எதையும் சாதிக்கக்கூடிய கடந்த கால சோதனைகள் எதுவும் வராது. நம்ம வெளியில வந்துட்டோம் என்கின்ற மாதிரியாக ஒரு தைரிய அமைப்புகள் இந்த வாரம் உருவாகுதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா 2ஆம் இடத்திற்கு சந்திரன் போகக்கூடிய போது வார கடைசியில பணவரவுகள் இருக்கக்கூடிய, செய்ததற்கெல்லாம் உழைத்ததற்கெல்லாம் லாபங்கள் வரக்கூடிய, பண கஷ்டம் பெரிய அளவில் இல்லாத ஒரு சுபமான வாரமாகவே, சந்திராஷ்டமம் இல்லாத வாரமாக அமைஞ்சிருக்குங்க கடகத்திற்கு இந்த வாரம்.